ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஒரு அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஸ்வீட் கொழுக்கட்டை. இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு திக்கான அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாக அரைக்காதீங்க. நீங்கள் கொரப்பாக அரைச்சா தான் கொழுக்கட்டை வந்துட்டு உங்களுக்கு அரிசி ரவை கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொரன்னு அரைச்சதுக்கப்புறமே இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நெய்லேயே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். நீங்கள் அவல் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கெட்டியாகி இது ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வந்துட்டு பேனை விட்டு ஒட்டாமல் வர ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பேன் விட்டு ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவு வந்துட்டு இந்த அவலை வந்துட்டு லைட்டாக வந்து கையால் நீட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு நீட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ஓவல் ஷேப்பில் பிடிச்சி வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அவல் கொழுக்கட்டை ரெடி. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வந்துட்டு நீங்கள் மற்ற இது ரெசிபி எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணலாம். அண்ட் அவல் வந்துட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.